ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் பொறுப்பு கிடைச்ச உடனே நான் ரொம்ப சந்தோஷமாக தான் அதை ஏற்றுக்கிட்டேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுமன் கில் பேசியிருக்காரு. சுமன் கில்லுக்கு அதுவாக கேப்டன் பதவி தேடி வரலை, பாண்டியா பார்த்த ஒரு வேலை தான். பேசாமல் அவர் பாட்டுக்கு குஜராத் டைட்டனில் ராஜா மாதிரி கேப்டன்சி பண்ணிக்கிட்டு செம்மையாக இருந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு மும்பைக்கு மும்பை கிட்ட பேரம் பேசி மும்பையில் கேப்டன் பதவி வாங்கி இப்போ மும்பை ஃபேன்ஸும் பாண்டியா ஏற்றுக்க மாட்டாங்க. எக்கச்சக்கமான பிரச்சனை மும்பைக்குள்ளேயும் இருக்குது. இன்னொரு புறம் குஜராத் அணியிலே சரியான ஒரு கேப்டன் இல்லாமல் கொஞ்சம் திணறி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கில்லுக்கு கேப்டன்சி புதுசு. ஒரு பிளேயராக பார்த்தோன்னா கில் செம்மையாக ஆடுவார், பல ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு, டபுள் செஞ்சுரியெல்லாம் அடிச்சிருக்காரு, அதிரடியாக ஆடுவார், எல்லாமே ஓகே தான். பட் கேப்டன்சி அவர் பெருசாக பண்ணது கிடையாது. அண்டர் 19 கூட பிருத்திவி ஷா தலைமையில் தான் சுமன் கில் ஆடி இருக்காரு. கேப்டன்சி பண்ணதில்லை. அந்த வகையில் இப்போ கேப்டன்சி அழுத்தம் அவருக்கு இருக்குது. முதல் 2 கேம்லையுமே கில் அவருடைய யூஸ்வலான ஆட்டத்தை வெளிப்படுத்தலை. கொஞ்சம் சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் சுமன் கில் வெளிப்படுத்தியிருந்தார். அதுவும் சிஎஸ்கே கேம் குஜராத்துக்கு ஒரு மரணடியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு இன்டென்ட் இல்லை, அடிக்கணுங்கிற ஒரு வெறி இல்லை. எந்த ஒரு பிளேயருமே பொறுப்பை எடுத்துக்கிட்டு அதிரடியாக ஆடலை. ஏதோ ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் ஆடுற மாதிரி, ஓடிஐயில் ஆடுற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் ஆடி இருப்பாங்க. ஸோ தோத்தாலும் ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போகணும், விறுவிறுப்பாக இருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே குஜராத் மேட்ச்சில் இல்லை. அவங்களுடைய பேட்டிங்கில் பெருசாக எதுவுமே இல்லை. இப்போ இந்த மாதிரி சூழலில் தான் கில் என்ன சொல்கிறாருன்னா, கேப்டன்சி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ப்ரெஷராக தான் இருக்குது. வேறு யாராச்சும் கேப்டன்சி பண்ண முன் வந்தாங்கன்னா கூட நான் கேப்டன் பொறுப்பை விலகிட்டு என்னுடைய கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா கேப்டன்சி அழுத்தத்தினால என்னுடைய டீமுக்கு என்னால் எதையுமே பண்ண முடியல, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. ஸோ அதனால் நான் வேறு கேப்டனை போட்டாலும் எனக்கு சம்மதம் தான் அப்படிங்கிற மாதிரி, கேப்டன் பொறுப்பு வேணாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சுமன் கில் பேசியிருக்காரு. நன்றி.